மாலை 5 மணி அடித்ததுமே காயத்ரி அவசர அவசரமாக தன் அலுவலக கோப்புகளை மூடிவிட்டு புறப்பட்டாள். இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு காயத்ரி, மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்க என்று காலையிலேயே அவளது தாய் விமலா கொடுத்த எச்சரிக்கை அவளது காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. வழக்கம் போல பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த காயத்ரியின் கண்கள் ஒரு தேடலுடன் சுற்றிலும் தேடின. அவன் அங்கேயேதான் நின்றிருந்தான். காயத்ரியை பார்த்ததுமே அவனது கண்களில் ஒரு பிரகாசம் மின்னியது. கடந்த 1 மாதமாக காயத்ரி இதை கவனித்து வருகிறாள். அவன் அவளுடனேயே பேருந்து ஏறுவான். அவள் இறங்கும் நிறுத்தத்திலேயே இறங்குவான். அவள் வீட்டு சந்துக்குள் நுழைந்து கதவை மூடும் வரை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அதன் பின்னரே நகருவான். அவன் பெரிய அழகன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவனது பார்வையில் ஒரு கள்ளமில்லாத ஆராதனையும் அமைதியான ஈர்ப்பும் இருந்தது. காயத்ரி வீட்டிற்குள் நுழையும் முன் லேசாக திரும்பி பார்த்தாள். அவன் இன்னும் அங்கேயே நின்று அவளை பார்த்து கொண்டு இருந்தான். உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை அரும்பியது. என்ன காயத்ரி, இன்னைக்கு முகத்தில் ஒரே சிரிப்பு? எப்பவும் பெண் பார்க்கும் படலனாலே முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வருவேன் என்று விமலா மகளை வரவேற்றார். சீக்கிரம் ரெடியாகு, கட்டிலில் பட்டுப்புடவை வச்சிருக்கேன் என்று பதற்றத்துடன் உள்ளே ஓடினார். காயத்ரிக்கு இந்த பெண் பார்க்கும் சடங்கு என்றாலே ஒருவித வெறுப்பு இருந்தது. எந்த ஒரு வருடம் பெண்ணின் குணத்தையோ அழகையோ பார்ப்பதில்லை. மாறாக எவ்வளவு பொன் எவ்வளவு பொருள் தருவார்கள் என்ற சந்தை மாடு பேரம்தான் அங்கு நடக்கும். உங்கள் பொண்ணுக்கு என்ன தருவீங்க, எங்கள் பையனுக்கு என்ன செய்வீங்க என்ற அதே கேள்விகள். காயத்ரிக்கு இது 6வது பெண் பார்க்கும் படலம். தன் தாயின் பதற்றத்தை பார்க்கும்போது காயத்ரிக்கு ஆத்திரம் வந்தது. அதே நேரம் பரிதாபமாகவும் இருந்தது. அவளது தாய்க்கு அவளை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? காயத்ரியின் தந்தை அவளது சிறு வயதிலேயே அவர்களை கைவிட்டுவிட்டு வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்த சென்று விட்டார். பள்ளியில் மற்ற பிள்ளைகள் ஏளனம் செய்தபோதுதான் காயத்ரிக்கு இந்த உண்மை தெரிந்தது. அன்று தையல் இயந்திரத்தில் துணிகளை தைத்து கொண்டிருந்த தன் தாயிடம், அம்மா, அப்பா எங்கே என்று கேட்டாள். விமலாவின் கண்கள் கலங்கின. கண்ணீரை துடைத்து கொண்டு, காயத்ரி, உனக்கு அப்பா இல்லைம்மா, நானேதான் உனக்கு அம்மாவும் அப்பாவும். இனிமேல் அந்த ஒரு கேள்வியை மட்டும் என்னிடம் கேட்காதே என்று தழுதழுத்தாள். அதுவே கடைசி. காயத்ரி அதன் பிறகு அப்பாவை பற்றி கேட்கவே இல்லை. விமலா தன் மகளுக்காக படாத பாடுபட்டாள். துணி தைத்தாள், அப்பளம் ஊறுகாய் போட்டு தெரு தெருவாக விற்றாள். தந்தை அவர்களுக்கு விட்டு சென்ற ஒரே சொத்து அந்த 2 அறை கொண்ட சிறிய வீடு மட்டும்தான். அதில் ஒரு அறையை வாடகைக்கு விட்டு மற்றொரு அறையில் தாயும் மகளும் கௌரவமாக வாழ்ந்தார்கள். காயத்ரி படித்து முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் அவர்களின் வறுமை கொஞ்சம் நீங்கியது. இந்த 1 வருடத்தில் காயத்ரி சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைத்து மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு விமலா ஓடிக்கொண்டு இருந்தார். காயத்ரி, அவங்க வந்துட்டாங்க என்று விமலா பதற்றமாக கூறினார். காயத்ரியின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து கொண்டு உள்ளே வருவதைக் கண்டு காயத்ரி வியந்தாள். இத்தனை வருடங்களாக தங்களை ஏறெடுத்தும் பார்க்காத சொந்தங்கள் அவர்கள். வழக்கமான நேர்காணல் கேள்விகளுக்கு காயத்ரி சுருக்கமாக பதிலளித்தாள். மாப்பிள்ளை அரவிந்தையும் அவனது தாய் காமாட்சியும் நிமிர்ந்து பார்த்தாள். அரவிந்த் சுமாரான தோற்றம் கொண்டவன். ஆனால் அவனது தாய் காமாட்சியின் முகத்தில் ஒரு கர்வமும் அதிகார தோரணையும் அப்பட்டமாக தெரிந்தது. மாப்பிள்ளை வீட்டார் சென்றதும் காயத்ரிக்கு தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது தாய் பெரியப்பா மற்றும் பெரியம்மாவுடன் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தார். அவர்கள் சென்றதும் காயத்ரி தாயை பிடித்து கொண்டாள். என்னம்மா இதெல்லாம்? இத்தனை வருஷமா நம்ம முகத்தை கூட பார்க்காத பெரியப்பாவை இன்னைக்கு பெரிய மனுஷனை ஆக்கி மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி உட்கார வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதும்
நம்மை கைவிட்டு போன அப்பா கிட்ட பெரியப்பாவை தூது அனுப்புறீங்களாமே, ஏன் இந்த நாடகம் என்று கத்தினாள். விமலா அமைதியாக கூறினார். காயத்ரி, உனக்கு இன்னும் உலகம் தெரியாது. கணவன் இல்லாத பொண்ணுக்கு இந்த சமூகம் எளிதில் நல்ல இடத்தை கொடுத்து விடாது. மாப்பிள்ளையோட அம்மா காமாட்சி ரொம்ப கராரான கௌரவம் பார்க்குறவங்க. அவங்க ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. திருமண மேடையில் உன் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா உட்காந்து கன்னியாதானம் செய்து தரணுமாம். இல்லைனா அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் அவங்களுக்கு அவமானம்னு சொல்கிறாங்க. காயத்ரியின் தந்தை திருமணத்துக்கு வருவதில் விமலாவுக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் தன் மகளின் வாழ்க்கைக்காக அவள் தன் சுயமரியாதையை அடகு வைக்க துணிந்தாள். தாயின் அந்த தியாகத்தை கண்டு காயத்ரியின் கண்கள் கலங்கின. அவள் தாயை கட்டி அணைத்து கொண்டாள். ஆனால் அவளது மனதுக்குள் ஒரு முள் குத்தியது. யாரும் என் விருப்பத்தை கேட்கவே இல்லையே. கணவனால் கைவிடப்பட்டவளின் மகள் என்ற ஒரே காரணத்திற்காக அரவிந்த் என்னை திருமணம் செய்ய சம்மதித்ததே பெரிய பாக்கியம் என்று எல்லோரும் நினைக்கிறார்களோ? நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்கான நாட்கள் நெருங்க நெருங்க அரவிந்த் மற்றும் அவனது தாய் காமாட்சியின் முகமூடிகள் மெல்ல களையத் தொடங்கின. ஒரு நாள் மாலை திருமண பத்திரிகை வைப்பதற்காக விமலாவும் காயத்ரியும் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தனர். காப்பி குடித்து முடித்ததும் காமாட்சி தன் குரலை தாழ்த்தி ஆனால் கராரான துணியில் பேசத் தொடங்கினார். விமலா, பத்திரிகையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மெயினான விஷயத்த நாம் இன்னும் பேசி முடிக்கலையே. என் பையன் அரவிந்த் அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவியில் இருக்கான். அவனோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கௌரவத்தை எதிர்பார்க்கறது தப்பு இல்லையே. திருமணத்தை ஒரு பெரிய ஏசி மண்டபத்தில் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு குறைந்தது 50 சவரன் நகையும் மாப்பிள்ளைக்கு ஒரு சொகுசு காரும் கொடுத்தாகணும். இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எங்கள் கௌரவ பிரச்சனை என்றார் காமாட்சி கர்வத்துடன். விமலா அதிர்ச்சியில் உறைந்து போனார். கைகள் நடுங்கின. அம்மா, நான் தையல் வேலை செஞ்சு சேர்த்த பணம் குறைவுதான். திடீர்னு இவ்வளவு பெருந்தொகைக்கு நான் எங்கே போவேன் என்றார் விமலா. அரவிந்தோ தன் தாயின் பேராசைக்கு துணை நின்று, எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு? நீங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தான் ஆகணும் என்றான் இரக்கமின்றி. காயத்ரிக்கு ஆத்திரம் நெஞ்சை அடைத்தது. இந்த வரனை வேண்டாம் என்று அப்போதே மறுக்க நினைத்தாள். ஆனால் தன் தாய் விமலாவின் முகத்தை பார்த்தாள். என் மகளுக்கு ஒரு அரசு அதிகாரி புருஷனாக வரப்போகிறான். அவள் வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும் என்று விமலா கண்களில் அத்தனை கனவுகளோடு ஆசையாக நின்றிருந்தார். இத்தனை வருடங்கள் தன்னை வளர்க்க தாய்ப்பட்ட கஷ்டங்களுக்கு தான் கொடுக்கும் கைமாறு அவளது விருப்பப்படி நடப்பதுதான் என்று காயத்ரி அமைதியானாள். தன் தாயின் மனம் கோணக்கூடாது என்பதற்காகவும் அவளது ஆசைக்காகவும் மட்டுமே காயத்ரி அந்த பேராசைக்கார அரவிந்தை திருமணம் செய்ய சம்மதித்தாள். காயத்ரியும் அவளது தாயும் கடன்பட்டு நகைகளையும் பணத்தையும் தயார் செய்ய அரும்பாடுபட்டனர். கடன் வாங்குவதற்கும் திருமண பொருட்கள் வாங்குவதற்கும் நடுவே காயத்ரி தினமும் அலைந்து திரிந்தாள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் முற்றிலும் சோர்வடைந்திருந்தாள். அப்போதெல்லாம் அந்த பேருந்து நிறுத்த வாலிபன் ராகவ் அவளுக்கு தெரியாமல் அவளை பாதுகாப்பது போல பின்தொடர்வதை காயத்ரி கவனித்தாள். அவளது முகத்தில் இருக்கும் கவலையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பது அவனது தவிப்பான பார்வையில் தெரிந்தது. ஆனால் அவளது திருமணம் தாயின் விருப்பப்படி நிச்சயமாகிவிட்டதாக அவன் கேள்விப்பட்டான். அப்படி இருக்கையில் ஒரு நல்ல மனிதனாக தன் எல்லையை தாண்டி அவளிடம் பேச அவன் பெரிதும் தயங்கினான். ஒரு நாள் மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யத் தொடங்கியது. பேருந்து நிறுத்தத்தில் காயத்ரி மட்டும் குடையின்றி நனைந்தபடி மனபாரத்துடன் நின்றிருந்தாள். அப்போது ராகவ் பதற்றத்துடன் ஒரு பெரிய குடையை விரித்தபடி அவள் அருகே வந்தான். அவளுக்கு குடை பிடித்து மழையிலிருந்து அவளை காத்தான். இந்த முறை காயத்ரி விலகி போகவில்லை. அவனது கண்களில் இருந்த தூய்மையான அக்கறை
அவளுக்குள் ஒரு நம்பிக்கையை தந்தது. அவள் மெதுவாக புன்னகைத்து யதார்த்தமாக அவனிடம் பேசத் தொடங்கினாள். ரொம்ப நாளாக என்னை கவனிக்கிறீங்க போல. தினமும் எனக்காகவே இந்த பஸ் ஸ்டாப்பில் காத்துட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். ராகவ் முகத்தில் ஒரு பதற்றம் கலந்த மகிழ்ச்சி மின்னியது. அவன் தன் தொண்டையை சரியாக்கி கொண்டு, என் பெயர் ராகவ். நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். உங்களை தப்பாக நினைக்காதீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்குள் என்று வார்த்தை வராமல் தடுமாறினான். பின்னர் உங்கள் கல்யாண பத்திரிக்கை ஒரு நாள் உங்கள் பையில் இருந்து தவறி விழுந்தப்போ பார்த்தேன். வாழ்த்துக்கள் காயத்ரி என்று அவன் கூறினான். அவன் வாழ்த்து சொன்னாலும் அவனது குரலில் இருந்த நடுக்கமும் கண்களில் தேங்கியிருந்த ஏமாற்றமும் அவளுக்கு புரிந்தது. அன்றைய மழைக்கால சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய அழகான நட்பு மலர்ந்தது. தினமும் பேருந்து நிறுத்தத்தில் சந்திக்கும்போது பொதுவான விஷயங்களை பேசிக்கொண்டனர். ராகவ் ஒருபோதும் தன் எல்லையை தாண்டவில்லை. அவளை அவன் பெரிதும் மதித்தான். ஆனால் அவளது தேவைகளை, அவளது முகசோர்வை வார்த்தைகளின்றியே புரிந்து கொண்டான். ஒரு நாள் மதியம் திருமண கவலையாலும் பட்டினியாலும் காயத்ரிக்கு தற்செயலாக பேருந்து நிறுத்தத்திலேயே தலை சுற்றல் ஏற்பட்டது. அவள் மயங்கி விழப்போன கணத்தில் ராகவ் பதறி அடித்து ஓடி வந்து அவளை தன் கைகளில் தாங்கி பிடித்தான். அருகில் இருந்த நிழற்குடையில் அவளை அமர வைத்து தண்ணீர் கொடுத்து உபசரித்தான். அவனது முகத்தில் தெரிந்த பயத்தையும் தவிப்பையும் காயத்ரி உற்று நோக்கினாள். என் வருங்கால கணவன் அரவிந்தும் அவனது தாயும் எங்களை ஒரு பணப்பெட்டியாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ராகவ் என் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறான். எனக்கு ஏதேனும் ஒன்று என்றால் இவன் துடித்து போகிறானே என்பதை காயத்ரி மறைமுகமாக உணர்ந்தாள். ராகவின் கண்களில் தன் மீதான பேரன்பும் அக்கறையும் இருப்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். ராகவ் தன் காதலை வார்த்தைகளால் சொல்லாவிட்டாலும் அவனது ஒவ்வொரு செயலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்று கூறாமல் கூறின. ஆனால் தன் தாயின் ஆசைக்காகவும் கௌரவத்திற்காகவும் காயத்ரி தன் இதயத்தின் குரலை அடக்கிக் கொண்டு மௌனம் காத்தாள். நாட்கள் உருண்டோடின. திருமணத்திற்கு முந்தைய நாள் வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கும் நாள் வந்தது. மண்டபமே பரபரப்பாக இருந்தது. காயத்ரி பட்டு புடவையில் முகத்தில் செயற்கையான புன்னகையுடன் தயாராகி மணமகள் அறையில் அமர்ந்திருந்தாள். அவளது இதயம் ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தி துடித்து கொண்டு இருந்தது. அவள் நினைத்தது போலவே நடந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்க இன்னும் அரை மணி நேரமே இருந்த நிலையில் காமாட்சியும் அரவிந்தும் விமலாவை மண்டபத்தின் பின்பக்கத்தில் இருந்த ஒரு தனி அறைக்குள் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் தங்கள் பேராசையின் உச்சத்தை காட்டினர். காமாட்சி இடுப்பில் கை வைத்து கொண்டு, விமலா, நாங்கள் கேட்ட கார் மாடல் இது இல்லை. நாங்கள் ஒரு லேட்டஸ்ட் மாடல் கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண காரை வாங்கி நிறுத்தியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நகையை எடையை போட்டு பார்த்தோம். இன்னும் ஒரு 5 சவரன் நகை குறைவாக இருக்குது. அதை இப்போவே கொடுத்தாதான் என் பையன் அரவிந்த் மேடைக்கு வருவான். இல்லைனா நாங்கள் இப்போவே கிளம்பி போயிடுவோம் என்று மிரட்டினாள். விமலா அதிர்ச்சியில் அப்படியே தரையில் அமர்ந்து காமாட்சியின் கால்களை பற்றி கொண்டு அழுதார். அம்மா, விடியற்காலையில் முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களே. சொந்தக்காரங்க முன்னாடி என் பொண்ணு வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்துடுமே என்று கதறினார். அப்போது அங்கே வந்த காயத்ரியின் தந்தை, விமலா, விடியறதுக்குள்ளே உன் நகையை அடக வச்சாவது அவங்க கேட்குறத கொடு, இல்லைனா என் கௌரவம் போயிடும் என்று சுயநலத்துடன் பேசினார். அரவிந்த் ஒரு தடிமாடான் போல் தன் தாய் செய்யும் அநியாயத்தை ரசித்து கொண்டு நின்று கொண்டு இருந்தான். அறையின் கதவு சற்றே திறந்திருந்ததால் வெளியில் நின்ற காயத்ரியின் காதுகளில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஈட்டியாக வந்து பாய்ந்தன. தன் தாயின் தீனமான அழுகுரலும் அரவிந்தின் வக்ரமான அமைதியும்
அவளது பொறுமையின் எல்லையை உடைத்தன. என் தாயின் ஆசைக்காகவும் அவளது சந்தோஷத்திற்காகவும் தானே நான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் திருமணத்திற்கு முன்பே என் தாயை இப்படி காலில் விழ வைத்து அவமானப்படுத்தும் இந்த வீட்டில் நான் நுழைந்தால் என் வாழ்க்கை ஒரு நரக குழியில் விழுந்துவிடும். அது மட்டுமல்ல, கல்யாணத்திற்கு பிறகும் என் தாய்க்கு இந்த வீட்டில் எல்லளவு மரியாதை இருக்காது. அனுதினமும் என் தாயும் நானும் இவர்களிடம் அடிமையாகி குன்றிப்போக நேரிடும் என்று காயத்ரி பயங்கரமாக உணர்ந்தாள். தன் தாயின் மானத்தையும் தன் வாழ்க்கையையும் காப்பாற்ற அவள் விழித்து கொண்டாள். ஆவேசத்துடன் அறைக்குள் நுழைந்தாள். அவள் நேராக சென்று தன் தாயின் கைகளை பற்றி காமாட்சியின் காலடியில் இருந்து தூக்கி நிறுத்தினாள். அவளது கண்களில் கோபம் நெருப்பாய் எரிந்தது. காமாட்சியை நேருக்கு நேர் பார்த்து, நிறுத்துங்க உங்கள் அதிகாரத்தை. நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு மருமகளையா தேடுறீங்க? கௌரவங்கிற பேரில் பிச்சை கேட்குறீங்க. என் அம்மா இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ பார்க்குறீங்களா என்று சிங்கம் போல் கர்ஜித்தாள். அரவிந்த் ஆத்திரமடைந்து, ஏய், என்னடி திமிர் உனக்கு? நாங்கள் நினச்சா இப்பயே கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்று கத்தினான். காயத்ரி தன் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி எறிந்தாள். நீ என்னடா நிறுத்துறது? நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஆமாண்டா, நிறுத்துறேன். என் அம்மாவோட ஆசைக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் அம்மாவை இப்படி நிற்க வச்சு அழ வைக்கிற உன்னோடவும் உன் அம்மாவோடவும் வாழ்ந்து என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிக்க விரும்பலை. என் அம்மாவை அசிங்கப்படுத்துகிற இந்த திருமணம் எனக்கு தேவையில்லை. நீயும் தேவையில்லை, உன் அரசாங்க வேலையும் தேவையில்லை. போங்க வெளியே என்று தைரியமாக கூறினாள். திருமணம் நின்றுவிட்டது என்பதை அறிந்ததும் காயத்ரியின் தந்தை கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஊரார் முன்னிலையில் என் கௌரவம் போய்விட்டது என்று ஆத்திரமடைந்து காயத்ரியை நோக்கி ஓடி வந்தார். பெரிய பத்தினி மாதிரி பேசுறியா? கல்யாணத்தை நிறுத்தினால் உன்னை உசுரோடவே வைக்க மாட்டேன். என் கௌரவத்தை கெடுக்க வந்தவளை என்று கத்திக்கொண்டே காயத்ரியை அடிக்க ஓங்கி தன் கையை உயர்த்தினார். ஆனால் காயத்ரி பழைய பயந்த பதுமை இல்லை. அவள் அவரது கையை பலமாக பற்றி தடுத்தாள். அவளது பிடி இரும்பு போல இருந்தது. காயத்ரி தந்தையின் முகத்தை பார்த்து, கௌரவமா? அது உங்களுக்கு இருக்கா? எப்போ எங்களை அனாதையாக நடுத்தெருவில் விட்டுட்டு போனீங்களோ அப்போவே உங்கள் கௌரவம் அழிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமாக நாங்கள் எப்படி செத்தோமா பிழைச்சோமான்னு பார்க்காத நீங்கள் இன்னைக்கு உங்கள் போலி கௌரவத்துக்காக என் வாழ்க்கையை பலி கொடுக்க பார்க்குறீங்களா? எங்களை வற்புறுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கிளம்புங்க வெளியே என்று கத்தினாள். விமலாவும் தன் மகளின் நிலையை புரிந்து கொண்டு இத்தனை வருட மௌனத்தை உடைத்து தன் மகளின் பக்கம் நின்றார். தன் கணவனை பார்த்து, என் மகள் எடுத்த முடிவுதான் என் முடிவு. என் மகளை தொட உமக்கு உரிமை இல்லை, வெளியேறுங்கள் என்று கத்தினாள். சொந்த ஊர் ஆட்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் காயத்ரியின் தந்தைக்கு இத்தனை வருட துரோகத்திற்கு பெரிய பதிலடி கிடைத்தது. அவர் தலை குனிந்து மண்டபத்தை விட்டு வெளியேறினார். காமாட்சியும் அரவிந்தும் அவமானத்தால் வெளியேறினார்கள். காயத்ரியும் விமலாவும் தலை நிமிர்ந்து மண்டபத்தை விட்டு வெளியேறினர். மண்டபத்தில் திருமணம் நின்றதற்கு அடுத்த நாள் காலை விடிந்தது. ஊரே அந்த விஷயத்தை பரபரப்பில் பேசிக்கொண்டு இருக்க, காயத்ரியோ தன் மனதின் வைராகியத்தை முகத்தில் தேக்கிக் கொண்டு வழக்கம் போல தன் அலுவலக உடை அணிந்து கிளம்பினாள். இத்தனை பெரிய புயல் அடித்த பிறகும் அவள் சோர்ந்து போய் வீட்டில் முடங்கிவிடவில்லை. பேருந்து நிறுத்தத்திற்கு அவள் நடந்து வந்தபோது அங்கே ராகவ் நின்றிருந்தான். காயத்ரியை கண்டதும் அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நேற்று அவளது திருமணம் நடந்திருக்க வேண்டும். இந்நேரம் அவள் மனக்கோலத்தில் புகுந்த வீடு சென்றிருக்க வேண்டும். ஆனால் நெற்றியில் திலகமும் கைகளில் சாதாரண வளையல்களுடனும் அலுவலக செல்ல வந்திருக்கும் அவளை அவனால் நம்ப முடியவில்லை.
அவளது கண்களில் தெரிந்த சோகமும் அதே நேரம் உறைந்திருந்த தைரியமும் அவனது இதயத்தை உலுக்கியது. ராகவ் பதற்றத்துடன் அவள் அருகே வந்து, காயத்ரி, நீங்கள் ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி வந்தீங்க? நீங்கள் ஏன் இப்படி வந்து இருக்கீங்க? என்னாச்சு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று தழுதழுத்த குரலில் கேட்டான். அவனது குரலில் இருந்த உண்மையான தவிப்பை கண்ட காயத்ரி மெல்ல புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் இத்தனை கால மௌனம் கலைந்தது. அவள் ராகவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசத் தொடங்கினாள். ராகவ், நான் நல்லா இருக்கேன். நேற்று அந்த நரகத்தில் இருந்து என் அம்மாவையும் என்னையும் நானே காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டேன். அவங்களோட பேராசையான குணத்தால் அந்த கல்யாணம் நின்று போச்சு என்றாள். ராகவ் பேச வார்த்தையின்றி நிற்க காயத்ரி தொடர்ந்தாள். ராகவ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் அந்த திருமணத்துக்கு சம்மதித்தது அரவிந்த் மேலே இருந்த விருப்பத்தினால இல்லை. இத்தனை வருஷமாக என்னை வளர்க்க என் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு அவங்க ஆசைப்பட்டபடி ஒரு அரசு அதிகாரிக்கு மனைவியாக வாழணும்னு என் அம்மாவோட மனசுக்காக மட்டும்தான் சம்மதித்தேன். ஆனால் என் மனசு முழுக்க நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க என்று தன் இதயத்தின் ரகசியத்தை உடைத்தாள். ராகவ் அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க காயத்ரி அவனது கைகளை பற்றி கொண்டாள். தினமும் நீங்கள் என்னை ரகசியமாக பின்தொடர்ந்து வர்றதை நான் கவனிச்சிட்டே தான் இருந்தேன். நீங்கள் தள்ளி நின்று என்னை பாதுகாப்பு வளையம் போல பார்த்த அந்த பார்வை எனக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. ஆஃபீஸில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நைட் வீட்டுக்கு வந்து படுக்கும்போது எனக்காக உருக ஒரு உயிர் வெளியே காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களை பற்றின நல்ல நினைவுகளோடு தான் நான் தினமும் தூக்கத்தையே தழுவினேன். என் தந்தை செய்த துரோகத்தால் ஆண்கள் மேலே எனக்கு இருந்த வெறுப்பை உங்களோட கள்ளமில்லாத இந்த மௌன காதல் தான் மாற்றுச்சு. நீங்கள் வார்த்தைகளால் சொல்லலைனாலும் உங்கள் கண்ணில் எனக்காக இருந்த ஆழமான நேசத்தை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் ராகவ் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். ராகவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. காயத்ரி அவனது கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு, ராகவ், எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கையோ போலி கௌரவங்களோ தேவையில்லை. என்னுடைய குடும்பம் ரொம்பவும் சிறிய குடும்பம். என் அம்மா தையல் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. எனக்கு இந்த வரதட்சணை, நகை, பேரம் போன்ற விஷயங்களில் துளி கூட உடன்பாடு இல்லை. எனக்கு தேவை பணக்கார புருஷன் இல்லை. என் அம்மாவையும் என்னையும் மதிக்க தெரிந்த, என் மீது நிபந்தனையற்ற அன்பை பொழிகிற உங்களை போன்ற ஒரு குணமான கணவன்தான் என்றாள் ஆழமான காதலுடன். பின்னர் அவனது கண்களை பார்த்து உருக்கமாக ஒரு கோரிக்கையை வைத்தாள். நேற்று கல்யாணம் நின்னதால் இந்த சமூகம் என்னை தப்பாக பேசலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் மனசில் எனக்காக வச்சிருக்க காதலும் மரியாதையும் உண்மைனா உங்களுக்கு என் மீது முழு அன்பு இருந்தால் உங்கள் தாய் தந்தையை கூட்டிகிட்டு முறைப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து என் அம்மாவை சந்தித்து என்னை பெண் கேளுங்கள். என்னை உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்குவீங்களா என்று கேட்டாள். ராகவ் உணர்ச்சி பெருக்கில் அவளது கைகளை தன் கண்களில் ஒற்றி கொண்டான். காயத்ரி, இதை விட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்காது. நான் உன்னை காதலிச்சது உண்மை. ஆனால் உன் கல்யாணம் முடிவானதால் என் காதலை சொல்லி உன்னை குழப்ப விரும்பலை. இன்றைக்கே என் பெற்றோர்கிட்ட பேசி உங்கள் வீட்டுக்கு வந்து உன் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட உன் கரத்தை பற்றுவேன். இந்த ராகவ் வாழும் வரை உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன் என்று சத்தியம் செய்தான். சில வாரங்களுக்கு பிறகு காயத்ரியின் தாயார் விமலாவின் முழு சம்மதத்தோடும் ராகவின் பெற்றோரின் ஆசீர்வாதத்தோடும் எந்தவித ஆடம்பரமும் வரதட்சணையும் இன்றி இவர்களின் திருமணம் மிகவும் எளிமையாகவும் கௌரவமாகவும் நடந்தது. அதன் பின் கன்னியாகுமரிக்கு வேலை மாற்றம் கிடைத்தது காயத்ரிக்கு. ராகவும் கன்னியாகுமரியிலேயே ஒரு வேலையை தேடிக்கொண்டான். இந்த முறை அவளது பயணத்தில் அவளது கரம் பிடித்து அவளது வாழ்வின் நிஜமான நாயகனாக ராகவ் கூடவே வந்தான்.
அவளது தாய் விமலாவும் அவர்களுடன் நிம்மதியாக புறப்பட்டார். கன்னியாகுமரியின் அந்த அழகிய கடற்கரையில் அலைகள் கரையை தொட்டு செல்லும் ஓசையில் ராகவின் தோள்களில் சாய்ந்து கொண்டு காயத்ரி நடந்து சென்றாள். குளிர்ந்த கடல் காற்று அவளது முகத்தை வருடியது. அவள் ராகவின் முகத்தை பார்த்து, ராகவ், பேராசையும் துரோகமும் நிறைந்த ஒரு போலி பந்தத்தில் இருந்து என் அம்மாவோட கௌரவத்தை காப்பாற்ற நான் எடுத்த முடிவு எனக்கு உங்களை போன்ற ஒரு நல்லவரை வாழ்க்கை துணையாக கொடுத்துருக்கு என்றாள் புன்னகையுடன். ராகவ் அவளது கைகளை தன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள இருண்ட மேகங்களை கிழித்து கொண்டு சூரியன் கடலின் மேல் பிரகாசமாக உதயமானது. ராகவ் காயத்ரியின் வாழ்க்கை உண்மையான காதலுடனும் மரியாதையுடனும் ஒரு புதிய பாதையில் இனிதே தொடங்கியது. கதை முற்றும். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.